துளாராசி என்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அனுகூலமாக இருக்குது, தொட்டதெல்லாம் துலங்க போகுதுன்னு சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்குது. 3ல் நிறைய கிரகங்கள், 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களை என்ன பண்ணுன்னா நிறைய முயற்சி செய்ய வைக்கும். பொருளுக்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும், கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும், தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இது பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முயற்சிகள், விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சகோதரர்களோடு சேர்ந்து இணங்கி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். சகோதர பந்தம் பலப்படும். சகோதர ரீதியாக நீங்கள் என் தம்பி இருக்கான், தங்க இருக்கா, என்ன இருக்கான், அக்கா இருக்கான்னு சொல்லி அவங்க இருக்கிறத பலமாக நீங்கள் கருதுவீங்க. சகோதர அம்சங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நேரம் போகிறதே தெரியாது. இந்த ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அப்படியா, ஜனவரி மாதம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சான்ற மாதிரி நீங்கள் சிந்திப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக அமைய போகிறது. மிக முக்கியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செயல் தொடங்கிறதுக்காக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். அது நல்லபடியாக நடக்கும். எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் செய்யாத புது விஷயங்களை செய்வீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பலன்கள் சேரப்போகிறது. ஏன்னா தைரியம், அதுபோல் நம்பிக்கை, தேக ஆரோக்கியம், மனநலம், இது எல்லாமே இருக்கும். 4 கிரகம் இருக்குது 3ஆம் இடத்துல. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மட்டும் பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அம்சத்தை தாண்டி சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பந்தம், நெருக்கம், பாசம், தொடர்பு அதிகமாகும். இப்போ சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாண வயசு வந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்கள் முன்னே இருந்து பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது எல்லாம் பார்த்து எடுத்து கட்டிட்டு உங்கள் பிள்ளைங்க போல் அந்த கல்யாணத்தில் ஈடுபாட்டோடு இப்போ இருப்பீங்க. அப்படியாக எடுத்துக்கலாம். சகோதரர் ஒருவர் ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார், நல்ல நிலையில் இருக்கார்னா அவரை வைத்து அவருடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்.